பைபிள் கிஸ் தமிழ் யாத்ராகமம் அதிகாரம் 2. கேள்வி 1. லேவியின் குமார்த்தி பெற்ற பிள்ளை என்ன பிள்ளை? பதில் ஆண் பிள்ளை. கேள்வி 2. லேவியின் குமார்த்தி தன் பிள்ளையை எத்தனை மாதம் ஒளித்து வைத்தாள்? பதில் 3 மாதம். கேள்வி 3. லேவியின் குமாரத்தி பிள்ளையை ஒளித்து வைக்க கூடாமல் எதில் வைத்தாள்? பதில் நாணர் பெட்டியில். கேள்வி 4. லேவியின் குமாரத்தி நாணர் பெட்டியில் எதை பூசினாள்? பதில் பிசினும் கீழும். கேள்வி 5. லேவியின் குமாரத்தி பிள்ளையை வளர்த்தி எங்கே வைத்தாள்? பதில் நதியோரமாய் நாணலுக்குள்ளே. கேள்வி 6. பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி யார் தூரத்திலே நின்று கொண்டிருந்தது? பதில் அதன் தமக்கை. கேள்வி 7. பார்வோனுடைய குமாரத்தி எங்கே ஸ்நானம் பண்ண வந்தாள்? பதில் நதியில். கேள்வி 8. நதியோரத்தில் உலாவினவர்கள் யார்? பதில் பார்வோனுடைய குமாரத்தியின் தாதிகள். கேள்வி 9. பிள்ளையின் சகோதரி யாரை பார்வோனின் குமார்த்தியிடம் அழைத்து வந்தாள்? பதில் பிள்ளையின் தாயை. கேள்வி 10. பிள்ளையை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி என்ன பெயரிட்டாள்? பதில் மோசே. கேள்வி 11. மோசே பெரியவனான காலத்தில் எங்கே போனான்? பதில் தன் சகோதரரிடத்துக்கு. கேள்வி 12. மோசே யாரை வெட்டி மணலிலே புதைத்து போட்டான்? பதில் எகிப்தியனை. கேள்வி 13. மறுநாளிலே யார் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள்? பதில் எபிரேய மனுஷர் இருவர். கேள்வி 14. மோசே யாரை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான்? பதில் அநியாயம் செய்கிறவனை நோக்கி. கேள்வி 15. மோசே எதற்கு பயந்தான்? பதில் காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று. கேள்வி 16. மோசேயை கொலை செய்ய வகை தேடினவன் யார்? பதில் பார்வோன். கேள்வி 17. மோசே பார்வோனிடத்தினின்று தப்பியோடி எங்கே போய் தங்கினான்? பதில் மீதியான் தேசத்தில். கேள்வி 18. மோசே மீதியான் தேசத்தில் எங்கே உட்கார்ந்திருந்தான்? பதில் ஒரு துறவண்டையில். கேள்வி 19. யாருக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள்? பதில் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு. கேள்வி 20. மோசே எழுந்திருந்து யாருக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான்? பதில் ரெகுவேலின் குமார்த்திகளுக்கு. கேள்வி 21. மீதியான் தேசத்து ஆசாரியனுடைய பெயர் என்ன? பதில் ரெகுவேல். கேள்வி 22. ரெகுவேல் யாரை மோசேக்கு கொடுத்தான்? பதில் சிப்போரால் என்னும் தன் குமார்த்தியை. கேள்வி 23. மோசே நான் அந்நிய தேசத்தில் பரதேசியாயிருக்கிறேன் என்று சொல்லி என்ன பெயரிட்டான்?
பதில் கெர்சோம். கேள்வி 24. இஸ்ரவேல் புத்திரர் எதினால் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள்? பதில் அடிமைத்தனத்தினால் தவித்து. கேள்வி 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு எதை நினைவு கூர்ந்தார்? பதில் தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை. கேள்வி 26. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கி யாரை நினைத்தருளினார்? பதில் இஸ்ரவேல் புத்திரரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.